ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமெரிக்காவில் அதிபயங்கர குண்டுகள் 2 இடத்துல வெடிச்சிருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதாவது அந்நிய சக்திகள்னால் ஒரு மதவாத சக்திகள்னால இந்த குண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் தெரியுது. இது எப்படி நம்ம பார்க்கணும், இது உண்மையிலே இந்த மதவாதிகள் செய்யக்கூடியதா, அந்த மதவாதிகளை யார் தூண்டுகிறாங்க, இந்த குண்டை வைக்கிறவன் யார், இவனை அனுப்புனது யார். இப்போ பைடன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 1ஆம் தேதி, அதாவது நேற்று இரவு, நமக்கு நேற்று அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டு வைத்தவன் காரில் ஐஎஸ் கொடி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன ஏதாவது உள்குத்து இருக்கா? திடீர்னு பைடன் பதவிக்காலம் முடிய போகுது, இன்னும் ஒரு 15 நாளில் முடிய போகுது. பைடன் பொது அரசியல்லாம் பேசலை. ஆனால் பைடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு நான் ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் தீவிரமாக போயிட்டுருக்கு, FBI தீவிரமாக பார்த்துட்ருக்கு, 2 இடத்துல குண்டு வெடிச்சிருக்குன்றது 2ஐயும் சேர்த்து நேற்று சாயந்தரமாக கொடுத்துருக்காரு. அதாவது என்னென்னா, நியூ இயர் மிட் நைட்டில் ஒரு அதிபயங்கர குண்டு வெடிப்பு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியூ ஆர்லியன்ஸ், லூசியானா மாகாணத்தில் உள்ள நியூ ஆர்லியன்ஸில் நடந்திருக்கு. பார்ட்டிக்குள்ளே ஒருத்தர் ட்ரக்கை விட்டு அடித்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் காயம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பாக அங்கே பார்க்கப்படுது. அதற்கப்புறம் 2வது குண்டு வெடிப்பு என்னென்னா, அதே 1ஆம் தேதி சாயந்தரமாக ட்ரம்ப்போட ஹோட்டலில் ட்ரம்ப் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் என்ன இது அப்படின்னா, டெஸ்லா காரில் வைத்து ஒரு குண்டை வெடிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதற்காக டெஸ்லா காரில் வச்சு வைக்கணும்? வேறு பழைய குண்டு வைக்கிறவன் என்ன பண்ணுவான், பழைய காரு பழையது இல்லையா அவனை வச்சு, ஏன்னா அவனோட நோக்கம் வெடிக்க வைப்பதாக மட்டும்தான் இருக்கும். சரியா? நீங்கள் எதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான உள்குத்து இதில் இருக்குது, எப்படி இந்த குண்டுகள் வெடிச்சிருக்கு, யார் இதை வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. FBI விசாரிச்சுக்கிட்டு இருந்தால் கூட நம்ம ஆங்கிளில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சே ஆகணும். ஏன்னா அது பல செய்திகளை ஆய்வு செய்த பிறகு நான் இந்த வீடியோ போடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா காரில் கொண்டு ட்ரம்ப் ஹோட்டல் வாசலில் வெடியை வச்சு விட்ருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க, ஒரு இன்சூரன்ஸோடைய சிஇஓவை போட்டு தள்ளினாங்க ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் வாசலில் வச்சு. அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இந்த அளவுக்கு பாதுகாப்பு, விஐபிஸ் வரக்கூடிய இடத்துல எவ்வளோ பாதுகாப்பான கேவலமான நிலையில் அமெரிக்கா இருக்குது, FBI எவ்வளோ லூஸாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்லியான்ஸில் நடந்ததில்லை, அதாவது என்னென்னா லூசியானாவில் இப்போ நியூ இயர் பார்ட்டியில் கொண்டு வண்டியை விட்டாங்க மிட் நைட்டில். பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மக்கள்லாம் பதவி பீதி அடித்து போயிருக்காங்க, பெரிய பாதிப்பு. ஆனால் உயிரிழப்புன்றது ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் இருக்குது. ரைட்டா? இது ஒரு காரணம். ஸோ இப்போ இந்த ட்ரம்ப் ஹோட்டலில் டெஸ்லா காரில் ஏன் வச்சான்றது தான் அந்த உள்குத்து இருக்குது. எப்படின்னா, ட்ரம்ப்பும் நம்ம டெஸ்லா ஓனராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க்கும் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க. இந்த க்ளோஸ் ஆகி எலான் மஸ்கோட டெக்னாலஜியை வச்சு தான் அடுத்த கட்டமான நகர்வே இருக்க போகுது அமெரிக்காவில். எனவே அவர்களை எச்சரிக்கும் விதமாக ISIS இந்த குண்டை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, நம்ம பைடன் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி அதோட உள்குத்து என்ன, எதுக்காக பைடன் பேட்டி கொடுத்துருக்காருன்றதை நம்ம பார்க்கலாம். The FBI is leading the investigation to determine what happened, why it happened, whether there was any continuing threat to public safety. Here's what we know so far. The FBI has reported to me the killer was an American citizen, born in Texas. He served in the United States Army on active duty for many years. He also served in the Army Reserve until a few years ago. The FBI also reported to me that mere hours before the attack, he posted videos on social media indicating that he is inspired by ISIS, expressing a desire to kill. The ISIS flag was found in his vehicle. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டெக்சாஸில் ஹூஸ்டன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் தான் இந்த குண்டை வச்சுருக்கான் அப்படின்றாரு. ஸோ இவன் இப்போ அமெரிக்கா ஒரு மதத்தை சேர்ந்தவன், அதான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் வச்சுக்கங்களேன், தாடி வச்சு இவனோட ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி, அவன் காரில் ISIS கொடி இருந்ததாகவும் பைடன் சொல்லியிருக்காப்புல. ரைட், ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன உள்குத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர் அமெரிக்கன் ஆர்மியில் கொஞ்ச நாள் என்னென்னா பார்ட் டைம் வேலை மாதிரி பார்த்துருக்கான்.
சரியா? பார்த்து விட்டு இங்கே இருந்திருக்கான் ஒன்று. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐஎஸ்ஐஎஸ்ன்னு ஒன்று இருந்தால் கூட, ஐஎஸ்ஐஎஸ்ன்னு ஒரு தீவிரவாத இயக்கம் இருந்தது, அது அழிக்கப்பட்டு விட்டது, அதன் தலைவன் கொல்லப்பட்டு விட்டான் அல் பகதாதி அப்படின்றத அமெரிக்காவே சொல்லுது. ஆனால் ஐஎஸ்ஐஎஸ் இங்கே குண்டு வச்சிருச்சு, அங்கே குண்டு வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐஎஸ் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய தீவிரவாத கும்பல் இருக்கான்ல, இவனுக்கு என்ன பண்ணனா மூளை செலவை செய்து, இப்போ சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு போகிறவனா அதில் சேர்த்துட்டு என்ன பண்ணுவான்னா, அமெரிக்காட்ட காசை வாங்கிட்டு, இல்லை அமெரிக்காவோடைய திட்டப்படி என்ன பண்ணுவான்னா, இவர்கள்ட்ட குண்டை கொடுத்து, இவர்கள்ட்ட என்னென்னா மத ரீதியாக நம்ம எதுக்குறோம், அப்படி இருக்கிறோம், அங்கே கொள்கிறான் இங்கே கொள்கிறான், நம்ம பழி வாங்கணும்னு சொல்லி இவனை மண்டையை கழுவிடுறது. அங்கே வந்து சிஐஏட்ட காசை வாங்கிட்டு இவனை அனுப்பிவிட்டு பண்ணிடுறது. இதன் மூலமாக என்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை காரணமாக வைத்து ஒரு நாட்டை போட்டு காலி பண்ணிடுவாங்க. அடித்து காலி பண்ணி நாசக்காடாக்கி ஒழிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்ருவாங்க. ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல், ஐஎஸ்ஐஎஸ் இங்கே இருக்கான் அங்கே இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணுறேன்னா அவங்கள குண்டை போட்டு காலி பண்ணி விட்டுறது. இவனுக்கு கைக்கூலியாக இருப்பவர்களை விட்டு விடுவார்கள். எதானா பைடன் சொல்லியிருக்கிற அந்த உள்குத்து என்ன காரணம்னா, பைடன் பதவி காலம் முடிய போகுது 20 நாளில். முடிய போகிற நேரத்தில் என்னென்னா, அந்த ஐஎஸ்ஐஎஸ் கும்பல் இன்னும் அமெரிக்காவுக்குள்ளே ஊடுருவி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காகவும், அப்போ என்ன அப்படின்னா இந்த தாக்குதலை நிறுத்தி விடக்கூடாது, ரைட்டா அப்படின்ற ஒரு இதில் ட்ரம்ப் வந்து ஏதாவது புதுமையான முயற்சி எடுத்து எதாவது போர் நிறுத்தம், அது இது பல இடங்களில் போட்டுக்கிற சண்டையை நிறுத்துறது, அதே மாதிரி இஸ்ரேலை கொஞ்சம் அடக்கி வைக்கிறது, அப்புறம் வந்து பல்வேறு நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி பஞ்சாயத்தே இல்லாத ஒரு உலகத்தை கொண்டு போகணுன்னு வைக்கிற நேரத்தில் இந்த பாரு இப்படி பண்ணிட்டான், இவங்களை விட்டாலே இப்படி தான் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கை ஏற்படுத்துவதற்காகவும் இதை செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. அதே மாதிரி இவன் வந்து உண்மையிலேயே தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த நபராகவும் இருக்கலாம் அப்படின்றது ஒரு வகையில் சிஐ வந்து FBI வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். அது போக இன்னொரு விஷயம், இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் க்ளோஸாக இருக்கிறதுனால டெஸ்லா புது காரை வாங்கி அதுக்குள்ளே குண்டை வச்சு ட்ரம்ப் ஹோட்டல் வாசலில் வெடிக்க வைத்திருப்பது. உங்கள் 2 பேருக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுறோம், பார்த்துங்க 2 பேர் சேர்ந்து ஏதாவது துபாக்கூர் வேலை காட்டினீங்க அப்படின்னா எங்களுடைய தாக்குதல் பயங்கரமாக இருக்குன்னு காட்டுறதுக்காக தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இது மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள்லையும், அந்த ஆங்கிள் தான் மெயினாக போயிட்டுருக்கு போலீஸு. இருந்தாலும் இந்த உள்குத்து இருக்குல்ல, சிஐஏவுடைய தனி உள்குத்து, அது ஒரு பக்கமாக அவர்களே ஒரு தீவிரவாத இயக்கத்தை உருவாக்கி என்ன பண்ணுவான்னா, முட்டாள்களை பூரா அதில் சேர்க்க வைத்து, அவன் அந்த தலைமைன்னு ஒருத்தனை நியமித்து வச்சுருக்காங்க, அவனுக்கு காசை கொடுத்து இவர்களை பயன்படுத்த வைத்து அந்த மதத்து மீதோ அந்த ஜாதியின் மீதோ இனத்தின் மீதோ துவேஷத்தை ஏற்படுத்தி அவங்கள போட்டு அடித்து அவர்கள் பேரை சொல்லிவிட்டு, இப்போ சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் இருக்கான் அப்படின்னு அவனை அழிக்க போகிறோன்னு சொல்லி சிரியாவே நாசக்காடுபடுத்திடுது. ஸோ இந்த மாதிரியான திட்டங்களும் கடந்த காலத்தில் நடந்திருக்கனால இந்த ஆங்கிள்லேயும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. எனவே வந்து நியூ இயர் புத்தாண்டில் ட்ரம்ப் இவ்வளோ நாள் குண்டு வெடிக்கலையா பைடன் இருந்த காலத்தில், ஏன்னா பைடன் பெரிய வீரன் இல்லை. இப்போ வந்து ட்ரம்ப் வந்தவுடனே தொடர்ந்தியாக நியூ இயர் அன்றைக்கி ஏன்னா சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நியூ இயர் அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது மக்கள் வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு நேரத்தில், கிறிஸ்மஸ் நேரம், இந்த மாதிரி நேரத்தில் வழிபாட்டு தலங்களில் நீங்கள் கொண்டு போய் குண்டை வச்சிங்கன்னா அது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் இம்பேக்ட் ஏற்படுத்துறதுக்காக தான் நியூ இயர் அன்னைக்கு இந்த குண்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க. எனவே இந்த நேற்று இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் பெரிய அல்லோலப்பட்டிருக்கு. ஏன்னா இது பூராமே வந்து மெயின் நியூயார்க் கிடையாது, வாஷிங்டன் டிசி கிடையாது, அங்கெல்லாம் பாதுகாப்பு பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரண மாகாணங்கள், ரைட்டா, ஒரு கவனிக்கப்படாத பெரிய அளவில் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் உள்ள ஒரு மாகாணம் தான். பட் இருந்தாலும் பெரிதாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாத மாகாணம் தான் இந்த 2 மாகாணங்களும், டெக்சாஸும் சரி, அதே மாதிரி லூசியானாவும் சரி. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.